அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபஸ்ட்டு மிட்டம் மார்க்கையும் குவார்ட்டர்லி எக்ஸாம் மார்க்கையும் எப்படி நம்ம வந்து எம்இஸில் அப்டேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம குரோமில் போய்ட்டு அந்தந்த வகுப்பு ஆசிரியர்கள் அவங்களுடைய 8 இலக்கு அந்த எம்இஸ் நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணோம்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் அப்படின்னு காமிக்கும். அந்த ஸ்டூடெண்ட் மார்க்கை தான் நம்ம டச் பண்ணணும். அதை டச் பண்ணோம்னா இங்கே நமக்கு 3 காமிக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா இன்டர்னல் மார்க்ஸு, இன்னொன்று சப்ஜெக்ட் மார்க்ஸு, இன்னொன்று 10th மார்க்கு. இப்போ 10th ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த 10th மார்க்கை தான் டச் பண்ணணும். இதை டச் பண்ணிவிட்டு செலக்ட் அகாடமிக் இயரில் இந்த வருஷத்தை நம்ம 22 23 செலக்ட் பண்ணிக்கிறோம். கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக 10th வந்துடும். அடுத்து வந்து செக்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைப்புன்னு இருக்கும். அதில் மிட்டமாக குவார்ட்டர்லியா எந்த மார்க்கை நம்ம ரெண்டையும் தான் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எதையாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து சப்ஜெக்ட்டு. ஸோ சப்ஜெக்டில் வந்து ஒரு சப்ஜெக்ட் நம்ம எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட் போட்டுக்கலாம். இல்லை ஒவ்வொரு சப்ஜெக்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒவ்வொரு சப்ஜெக்டாக சூஸ் பண்ணி தான் நம்ம மார்க் என்ட்ரி பண்ண முடியும். போட்டுட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தோன்னா நம்ம கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நேம் காமிக்கும். இதில் லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கீழே ஒரு பென்சில் சிம்பிள் இருக்கும். அதை நம்ம டச் பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லாங்குவேஜில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்களோ அதை என்ட்ரி பண்ணணும். அதுக்கடுத்து ரிமார்க்ஸ் என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த டிக் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம டச் பண்ணால் தான் சேவ் ஆகும். நம்ம டிக் கொடுக்காமல் ஒன்லி மார்க்கை மட்டும் என்ட்ரி பண்ணணுன்னா சேவ் ஆகாது. ஸோ அதை ரெண்டுத்தையும் டைப் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை நம்ம வந்து டச் பண்ணதும் அந்த மார்க் சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் ஒரு எக்ஸல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்கெல்லாம் நேமோட எக்ஸலில் நமக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம 10th ஸ்டூடெண்ட்ஸுடைய மார்க்கை வந்து நாம் என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் மார்க் எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே இந்த 3 லைனை டச் பண்ணுறீங்க. ஸ்டூடெண்ட் மார்க்கு, அதில் ஃபஸ்ட்டு இன்டர்னல் மார்க் நம்ம வந்து என்ட்ரி பண்ணால் தான் சப்ஜெக்ட் மார்க்கு என்ட்ரி பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்னல் மார்க்கு, அதில் போய்ட்டு இயரை செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் 11th 12th செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து செக்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து எக்ஸாம் டைப்பு மிட்டமாக குவார்ட்டர்லியா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து செலக்ட் சப்ஜெக்ட்டு. ஸோ என்ன சப்ஜெக்ட்டோ அந்த சப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எம்இஸ் ஐடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் இதுலேயும் அதே மாதிரி பென்சில் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணதும் இந்த மாதிரி நமக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் இன்டர்னல் மார்க் 10 மார்க்குக்கு இங்கே அவங்களே ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருப்பாங்க. அட்டண்டன்ஸ்க்கு 2 மார்க்கு, அசைன்மெண்ட் 2 மார்க்கு, இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்கு 4 மார்க்ஸு, கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு 2 மார்க்ஸ்னு நம்ம இங்கே மார்க்கை என்ட்ரி பண்ண டோட்டல் மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்ததும் இங்கே சேவ் கொடுத்துடணும். ஸோ இப்படி தான் இன்டர்னல் மார்க்கை நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும். நம்ம இன்டர்னல் மார்க்கை என்ட்ரி பண்ணி முடித்தாதான் சப்ஜெக்ட் மார்க்கு என்ட்ரி பண்ண முடியும் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்டர்னல் முடிச்சுட்டு சப்ஜெக்ட் மார்க் அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதில் போய்ட்டு அதே போல் இயர், கிளாஸு, செக்ஷனு, நெக்ஸ்ட்டு எக்ஸாம் டைப்பு, அதுக்கடுத்து சப்ஜெக்ட்டு. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும். இதில் அதே மாதிரி லாஸ்ட்டில் அதே பென்சில் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போய்ட்டு நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ இன்டர்னல் மார்க் நம்ம அங்கே வந்து என்ட்ரி பண்ணால் தான் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதை முடிச்சுட்டு இதை பண்ணணும். ஸோ இவ்வளோ. தேங்க்யூ.